அறம் கூறும் நல்லுலகம். அறம் அல்லது தர்மம் என்பதற்கு அர்த்தம் என்ன? தாரணா தர்மவித்யாகுகு, அதாவது எது நம்மை இருக்கும் நிலையிலிருந்து கீழே விடாமல் தாங்குகின்றதோ அது தர்மம் எனப்படும். மேலோட்டமாக பார்த்தால் ஆசை கொள்ளாமை அறமா, கொல்லாமை அறமா, பொய் சொல்லாமை அறமா, சினம் கொள்ளாமை அறமா, எது அறம் என்ற குழப்பம் வரலாம். வரம்புக்கு உட்பட்டு ஆசை கொள்ளுதலும் அறந்தான். ராமனோடு காட்டுக்கு செல்வதற்கான சீதையின் ஆசையும் அறந்தான். உலகிற்கே தீங்கு விளைவிக்க எத்தனைக்கும் எந்த வகையிலும் மனந்திருந்தாத ஒரு கயவனை, தீவிரவாதியை கொல்லுதலும் அறந்தான். புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின் பொய்மையும் அறந்தான். ஆட்டையும் மாட்டையும் குதிரையையும் கோழியையும் நாயையும் ஆதரிக்க சொன்ன பாரதி, பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என சினங்கொள்ள சொல்லுதலும் அறந்தார். ஆக தன்னலமில்லாது பொதுவான நன்மையின் நற்செயலின் பொருட்டு செய்யப்படும் அனைத்தும் அறந்தார். அவைதான் தனி மனிதனையும் சமூகத்தையும் உலகத்தையும் இருக்கும் நிலையிலிருந்து கீழே விடாமல் தாங்க வல்லது. வேலியான, அதாவது வரம்பான அறத்தின் பால்பட்ட அனைத்தும் நன்மைகளே ஆகும். இந்த அறம் என்பது மிகவும் நுண்மையானது. தனிமனித அறம், சமூக அறம் என பல்வேறு வகையானது. தனிமனித அறம் என்பதை வாய்மை, ஒழுக்க உடைமை முதலிய அதிகாரங்கள் மூலமும், சமூக அறத்தை பண்புடைமை முதலிய அதிகாரம் மூலமும் வள்ளுவன் வலியுறுத்துகிறார். மற்ற இலக்கியங்களும் நீதி நூல்களும் இதைத்தான் செய்கின்றன. உதாரணத்திற்கு ஒன்றை பார்ப்போம். தனிமனிதன் ஊர்குளத்தில் குளிக்க செல்லும் போது பொது அறம் அவனை குளத்தில் காரி உமிழாதே, மலஜலம் கழிக்காதே எனவும், அவனால் ஏற்பட்ட மாசுக்கு குளத்திலிருந்து 3 பிடி மண்ணை வெளியே எடுத்து போடு எனவும் கூறுகிறது. இப்படிப்பட்ட தனிமனித அறத்தையும் சமூக அறத்தையும் நாம் நழுவவிட்டதால் தான் உலகப்பந்தை சூடாக்கி சிறிது காலத்திலேயே ஓட்டை போட்டு விட்டோம். ஆண்டாண்டு காலமாக நமக்காக நம் முன்னோர்கள் பாதுகாத்து வைத்த உலகத்தை நமக்கும் நம் சந்ததியினருக்கும் நரகமாக ஆக்கி வைத்து விட்டோம். ஆக தனிமனிதனுக்கும் சமூகத்திற்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உலகத்திற்கும் அண்ட பேரண்டத்திற்கும் அறமே வேலியாக இருக்கிறது. இவ்வறம் என்னும் வேலியை தாண்டும் போது தனிமனிதனும் சமூகமும் உலகமும் அழிய காண்கிறோம். இதனால் தான் அவ்வையும் அறம் செய்ய விரும்பு என்றாள். இங்கே ஒரு கேள்வி எழலாம். அறம் செய் என கூறாமல் அறம் செய்ய விரும்பு என ஏன் கூறினாள்? இதை புரிந்து கொள்ள நாம் ஒரு காட்சியை பார்ப்போம். ஒரு ரயில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு மனிதன் தண்டவாளத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவரை காப்பாற்ற ரயிலை உடனடியாக நிறுத்தினால் ரயில் பெட்டிகள் முட்டி மோதி பல பயணிகள் உயிரிழக்க நேரிடும். ஆக பல உயிர்களை காப்பாற்ற தெரிந்தே அம்மனிதன் மீது மோதி விடுகிறார் ஓட்டுநர். ஒரு உயிரை காப்பாற்றுவது அறமா, ஒரு உயிரை மாய்த்து பல உயிர்களை காப்பாற்றுவது அறமா என்ற குழப்பம் வரலாம். சில சமயம் அறம் செய்ய விரும்பலாமன்றி அதை செய்ய முடியாமலும் போகலாம்.
எது அறம் என்ற குழப்பமும் வரலாம். அதனால் தான் அறம் செய் என கூறாமல் அறம் செய்ய விரும்பு என்று கூறினாள். மேலும் நமது கலாச்சாரத்தில் கடவுள் கூட அறத்தின் நாயகனாகத்தான் விவரிக்கப்பட்டுள்ளான். நம் இலக்கியங்களும் அறத்தை முதன்மையாக கொண்டுதான் எழுந்தன. நம் இதிகாசங்களிலும் எதிரியாக வரும் பாத்திரங்கள் எல்லாம் கடவுள் பக்தியோடு வேதம் கற்றவர்களாக காண்பிக்கப்பட்டாலும் அவர்கள் எதிர்க்கப்பட்டு அழிக்கப்படுவதன் காரணம் அறத்தை மீறியதாலே தான் என்று தெளிவாக காண்பிக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு ராமாயணத்தில் ராவணனையும் மற்றும் பாரதத்தில் துரியோதனனையும் நாம் காணலாம். ராவணன் சாமவேதம் கற்றவனாகவும் சங்கீதத்தில் சிறந்தவனாகவும் காட்டப்பெற்றாலும் பிறர் மனைவியை அடைய எத்தனித்ததால் தான் அவனும் அவன் சுற்றத்தாரும் அழிய காண்கிறோம். அதேபோல் துரியோதனனும் அறத்திற்கு மாறாக சொந்த சகோதரர்களையே அழிக்க நினைத்து யாரை தாயாக பாவிக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட தன் சகோதரனின் மனைவியை தாயாக பாவிக்க மறந்து அவளை சபையில் மானபங்கப்படுத்த முயற்சித்ததால் தான் அழிக்கப்பட்டதாக காண்கிறோம். இது மட்டுமா, சீதையை ராவணன் கவர்ந்து சென்று விட்டான் என்று அறிந்தவுடனே சினந்து உலகையே அழிக்க முனையும் ராமனை குறித்து வம்புழை கொங்கை வஞ்சி வனத்திடை தமிழ் வைக கொம்புழை மானின் பின் போய் புலப்படி கூட்டிக் கொண்டீர் அம்புழை வரிவில் செங்கை அயன்மீர் ஆயும் காலை உம்பிழை என்பதெல்லாம் உலகம் செய் பிழையும் உண்டோ என்று கழுகையான ஜட்டாயு அவதார புருஷனான ராமனை குறித்து மனைவி கூறியதற்காக மானின் பின் சென்ற உன் பிழை அல்லாது உலகம் செய்த பிழை என்ன என்று கண்டிப்பதை காண்கிறோம். கழுகே ஆயினும் அறத்தை நிலைநாட்ட உயிர்விட்ட ஜட்டாயுவை தன் தந்தையை விட மேலாக மதித்து அந்த ஜட்டாயுவிற்கு நீர்க்கடனை ராமன் செய்த காட்சியையும் நாம் காண்கிறோம். அறம் மீறப்படுவதை தடுக்காத வயதிலும் பதவியிலும் மூத்த பீஷ்மர், துரோணர் முதலிய பெரியோரை விடுத்து அறத்திற்காக குரல் கொடுத்த விதுரனின் குடிசையில் சென்று கண்ணன் கஞ்சி குடித்த காட்சியையும் காண்கிறோம்.